பேசிக்கா பார்த்தோம்னா, நம்ம பாடியில டாக்ஸின்ஸ் நெறைய இருந்தாலோ, இல்ல ஸ்கின்ல டெட் செல்ஸ் வந்து அப்படியே டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ ஸ்கின்ல டெட் செல்ஸ் இருக்கும்போதும் நமக்கு என்னன்னா, இந்த மாதிரி டார்க்கா நமக்கு வந்து அங்கங்க பேச்சஸ் மாதிரி தெரியும். இதில முக்கியமா பார்த்தோம்னா, ஃபேஸ்ல நெறைய பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மங்கு அப்படின்னு சொல்ற இந்த பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் கண்களை சுத்தி கருவளையம் இருக்கிறது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா, அந்த அப்பர் லிம்ஸ் அதுக்கப்புறம் இந்த உதடை சுற்றி கருமையாக இருப்பதும், ஒரு சிலருக்கு இந்த நோஸோட 2 எட்ஜஸ்லயும் பிளாக் கலர்ல இருக்கிறது, கழுத்தை சுத்தி கருமை நிறத்துல இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ, அப்போ ஈவனா நம்ம ஸ்கின் நார்மலா இருக்கணும். ஸ்கின் ஒயிட்னிங்க்கு நம்ம கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டிய உணவுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஃபர்ஸ்ட்டு விட்டமின் இ, ஏ, விட்டமின் சி. ஸோ, இந்த நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த 3மே நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள நம்ம எடுக்கும்பொழுது, நமக்கு பேசிக்காவே ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் மறையும் பொழுது, நெறைய பலன்கள் அதுவும் முக்கியமா ஸ்கின் ஒயிட்னிங்க்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம்.